வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு MMTPT ரியல் எஸ்டேட் சென்னை. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா, நியூ பெருங்குளத்தூர்லேருந்து ஆலப்பாக்கம் வழியாக நம்ம கொலப்பாக்கம் போவோம். ஸோ நெடுங்குன்றம் ஊராட்சிக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா SSM நகர் அப்படின்னு ஒரு லேஅவுட் இருக்குங்க. ஸோ ஆலப்பாக்கத்தில் கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் தான் இது. நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இண்டிவிஜுவல் வில்லாஸ்லாம் இருக்கக்கூடிய இடத்துலாம் பார்த்திங்கன்னா நமக்கு சவுத் ஃபேஸிங்கில் ஒரு 2300 ஸ்கொயர் ஃபீட் வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. ஸோ ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 23 ஃபீட் ரோடு இது. இந்த வீட்டுக்கு அடுத்த பிளாட் இல்லாமல் அதுக்கு அடுத்த பிளாட் வரும். 24 அடி ஃப்ரண்டேஜ் வருதுங்க. ஸோ 24க்கு 74 அப்படின்ற மாதிரி வரும். இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு சைடில் மட்டும் பார்த்தோன்னா பேக் சைடில் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டு சேர்த்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை சேர்த்து நம்ம வாங்கிக்கலாம். இந்த மாதிரி தான் அந்த ப்ராப்பர்ட்டியோட கண்டிஷன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி கிட்ட வந்து தெருக்குத்து வரும் இந்த பிளாட்டு. இந்த ரோடு இது 23 ஃபீட் ரோடு. ஸ்ட்ரெயிட் போயிட்டு ரைட் எடுத்து ஒரே ஸ்ட்ரெயிட்டு போனோம் அப்படின்னா டைரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெயின் ஆலப்பாக்கம் மெயின் ரோடு வந்துடும். ஸோ கொலப்பாக்கம் பெருங்குளத்தூர் போகக்கூடிய மெயின் ரோடு இது. ஒரு 23 ஃபீட் ரோடு. இந்த பிளாட் தான் நம்ம வந்து சொல்கிறது. ஸோ பிளாட் வந்து கண்டிப்பாக பார்த்தோன்னா தெருக்குத்து பாதி கிட்ட வருதுங்க. ஆமாம், அப்ராக்சிமேட்டாக பாதி பிளாட் வந்து தெருக்குத்தில் வரும். ஸோ எனக்கு தெருக்குத்தெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறவங்க இருக்குங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கலாம். ரேட்டு பார்த்திங்கன்னா 5000 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க. ஸோ ஸ்லைட்லி நெகோசியபிள் சொல்லியிருக்காங்க. பெரிய நெகோசியபிள் இருக்காது. டைரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஓனர் கடை உட்காந்து நம்ம பேசி இந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லாவே ரொம்ப ஸ்பீடாக டெவலப் ஆன இடங்க இது. ஸோ இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டை தாண்டி நீங்கள் போய் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு மக்கள் புழக்கம் இருக்கக்கூடிய இடம். நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் தாங்க. இந்த பிளாட்டுக்கு அப்படியே பேக் சைடு பார்த்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்ஸ் இருக்குது பாருங்கள். பயங்கரமான டெவலப்மெண்ட் ஏரியாங்க. ஸோ டெவலப்பை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யோசிக்கவே தேவையில்லை. அந்த அளவுக்கு நல்லா டெவலப் ஆன இடம் பாருங்கள். நல்ல ப்ராப்பர்ட்டி. பட் நம்ம வந்து தெருக்குத்து பிரச்சனை இல்லைன்றவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம சொல்லிக்கலாம். பார்க்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கண்ட் லேண்டு, பெரிய வேக்கண்ட் லேண்ட் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக லேஅவுட் தான் போட போகிறாங்க. இது புஞ்சை ஆக்கிறதுக்காக அப்படியே விட்டுருக்காங்க. புஞ்சை ஆக்கிறது அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதையும் கண்டிப்பாக லேஅவுட், இதோடைய கண்டினியூட்டி லேஅவுட் போட போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் தான் பார்த்திங்கன்னா இது இருக்குது. அதனால் பார்த்தோன்னா அங்கே வந்து நம்ம இமீடியட்டாக வீடு கட்டி குடி வரலாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படிலாம் கூட இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். நிறைய பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸு, கல்யாண மண்டபம் அந்த மாதிரிலாம் நிறைய ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய இடம் தாங்க. பாருங்கள், வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். பிடிச்சிருந்தா அடுத்த கட்டமாக நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். பதிலை காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான். நன்றி.